ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என் வீடியோ போடலன்னு மெயில் அனுப்பினேன், கமெண்ட்டில் கேட்டேன், அப்புறம் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டு இருந்துச்சு. அதனால தான் வீடியோஸ்லாம் எதுவுமே ஷூட் பண்ணவே இல்லை. நம்மளோட பொட்டிக் வந்து ஃபேப்ரிக் பொட்டிக் இருந்துச்சு நமக்கு தெரியாதவங்களுக்கு. ஸோ அதை ஃபுல்லாக நம்ம க்ளோஸ் பண்ணோம். அதனால் நிறைய கிளியரன்ஸ் சேல் டிசம்பருக்குள்ளே முடிச்சிடணும், 2024க்குள்ளே நியூ ஸ்டார்ட்டாக இருக்கணுங்கிறதுல நான் ரொம்ப கவனமாக இருந்தேன். ஸோ அதனால அந்த வேலை தான் ரொம்ப போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த க்ளீனிங், டீக்ளட்டரிங், ஆர்கனைசிங் அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ ஒரு வார்ட்ரோப் வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். பழைய 2 வார்ட்ரோப், ரூமுக்குள்ளே பெட்ரூம்குள்ளே இருந்த வார்ட்ரோப் எடுத்துகிட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு வார்ட்ரோப் இருந்துச்சு. 2 வார்ட்ரோபையும் கொடுத்துட்டு ஒரு வார்ட்ரோப் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ பெட்ரூமில் இன்னொரு வார்ட்ரோப் வேண்டாம், ரொம்ப அடைச்ச மாதிரி இருக்குது அந்த கட்டில் போட்டதுக்கப்புறம்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதில் வந்து சாரியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தேன். கிளிப்பிக்ஸ் தான் நீங்கள் பார்த்தது. அப்புறம் நான் ஒரு சாரீ ஓப்பன் பண்ணி காமிச்சல, அது என்னோடய வெட்டிங் சாரீ. அப்போ வந்து 5000 என்னமோ இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சாரீ அது. ஸோ இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தது. பொட்டிக்கோட முன்னாடி கிளிப்பிங் இப்போ என்கிட்ட எந்த ஃபுட்டேஜில் இருக்குதுன்னு தெரில, பட் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லாக ஷெல்ஃப் இருக்கும். ஒரு 22 ஷெல்ஃப் இருந்துச்சு நம்மக்கிட்ட மொத்தமாக. 22 ஷெல்ஃபும் ஃபேப்ரிக்ஸ், ட்ரெஸ்ஸஸ், சாரீஸ் அப்படின்னு இருந்துச்சு. எல்லா ஷெல்ஃபையுமே எடுத்தாச்சு. எல்லா ஃபேப்ரிக்ஸும் நாட் ஈவன் பிட் இல்லை, எல்லாமே முடிச்சாச்சு. அண்ட் ஸோ சாரி, என்னோடய வாய்ஸ்க்கு ரொம்ப கோல்டாக இருக்குது. அதனால் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அங்கே எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு அந்த வேலை தான் போயிட்டு இருந்துச்சு. டிசம்பருக்குள்ளே அது முடிச்சிடணும், ஈவன் கிறிஸ்மஸ்க்குள்ளே முடிச்சிடணும்னு ரொம்ப கவனமாக இருந்தேன். ஸோ அதனால தான் அது வந்து அந்த இதுலேயே ரொம்ப கான்சென்ட்ரேட் ஆனதுனால தான் இது முடியல. இப்போ வந்து ஒரு இடமா வந்து டீக்ளட்டரிங், க்ளீனிங் அதெல்லாம் வந்து நான், ஜான்சி, கௌசி, லதா, கவிதாத்தை எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணுறோம், தனியாக பண்ணல. என்னோடய வாய்ஸுக்கு ரொம்ப சாரி, ஏற்கனவே சொல்லிட்டேனா அப்படின்னு தெரியல. ஸோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து க்ளீன் பண்ணுற வேலை அதுதான் நடந்துட்டு இருந்துச்சு. டிசம்பருக்குள்ளே ஃப்ரெஷ்ஷாக நான் 2024க்குள்ளே ஃப்ரெஷ்ஷாக போகணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஐடியாவாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் வீடியோஸ் எதுவுமே வரல. ஸோ சாரி. நீங்களாம் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். கிறிஸ்மஸ்லாம் எப்படி போணுச்சு? இயர் எண்ட் எப்படி இது பண்ணிகிட்ருக்கீங்க? இயர் எண்ட் ரீசெட் பண்ணிகிட்ருக்கீங்களா? நான் அதெல்லாம் இப்போ தான் ஒன்று ஒன்றா பண்ணுறேன். இப்போ தான் பிளானர் செட்டப்பே ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்பயும் இந்நேரத்துக்குலாம் பிளானர் செட்டப்லாம் முடிச்சிருப்பேன். ஒரு பிளானர் மட்டும்தான் செட்டப் பண்ணியிருக்கேன். மீதி பிளானர்லாம் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செட்டப் வந்து ஆகிட்டுருக்கு. அண்ட் எனக்கு உங்களோட ஹெல்ப் வந்து தேவைப்படுது. 2024ல் நிறைய கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஆசையாக இருக்குது. நிறைய தையல் வீடியோஸ் வரணும்னு நேற்று ஒரு பெப்ளம் டாப் வந்து ஷூட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நிறைய தையல் வீடியோஸ் கொடுக்கணுன்னு இருக்குது. பட் என்ன ஷூட் பண்ணுறதுன்னு ஒரு பிளாங்காக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. அதர் தென் vlogs, உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத ப்ளீஸ் உங்களோட பொன்னான நேரத்தை எடுத்து ஒரு 2 மினிட்ஸ், 1 நிமிஷம் எடுத்து ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டென்ட் நிறையா பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. விலாகை தவிர வேறு என்ன பண்ணணும்? ஸ்டைலிங் வீடியோஸ், ஷாப்பிங் ஹால்ஸ், இதெல்லாம் ஐடியாஸ் இருக்குது. நிறைய ஷார்ட்ஸ் ஐடியாஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கும் இதெல்லாம் பண்ணுங்கள் ஜெனி, இது பிடிக்கும் அப்படிங்கிற ஐடியா இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் உங்களோட முடிஞ்சால் ஷேர் பண்ணிக்கோங்க. 2024ல் என்னோட பெரிய கோலாக இருக்கிறது ஒழுங்காக டெய்லி சாமி கும்பிடணும் அப்படிங்கிறது. அந்த கபோர்டை கடைசியாக இப்போது கல்ற திருநாள் அன்றைக்கி நான் ஓப்பன் பண்ணேன்னு நினைக்கிறேன். அப்புறம் அன்றைக்கி நான் வந்து க்ளீன் பண்ணுற அன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணேன். என்னோடய சன்கிளாஸ் கலெக்ஷன்ஸ் கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர். முன்னாடி நிறையா இருந்துச்சு. இப்போ வந்து எல்லாத்தையுமே டீக்ளட்டர் பண்ணிட்டேன். ஒரு பவர் சன்கிளாஸ், ஒரு நார்மல் சன்கிளாஸ். பவர் சன்கிளாஸ் வந்து நார்மலாக இருக்கிறப்போ போடுவேன். நார்மல் சன்கிளாஸ் லென்ஸ் வச்சுருந்தேன்னா போடுவேன். அந்த 2 சன்கிளாஸ் மட்டும்தான் இப்போ வச்சுருக்கேன். இது நானும் அண்ணனும் நமக்கு புது நன்மை கொடுப்பாங்கல்ல, அப்போ சின்ன வயசில் எடுத்தது. அம்மாவும் லதாவும் தக்காளி சாதம் இதெல்லாம் வந்து இன்றைக்கி சமைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் சமையல்லாம் நான் எதுவும் போகல. அன்றைக்கி அம்மா தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு டீக்ளட்டர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஒயிட் பாஸ்கெட் அமேசான்லேருந்து வாங்கினேன். 2 சைஸில் வாங்கினேன். ஒன்று பெருசு, மீடியம், ஒன்று சின்னது. சூப்பர் குவாலிட்டி, நல்ல ஆஃபர்லேயும் இருந்துச்சு. பட் இது மாதிரி ஒஸ்ட்டான கஸ்டமர் சர்வீஸ் நான் அமேசானில் பார்த்ததே இல்லை, இந்த செல்லர் மாதிரி. ஸோ அதனால் நான் லிங்க் கூட கொடுக்க போகிறதில்ல. நீங்கள் என்ன தான் திட்டுவீங்க. கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆணுச்சு. 8 பீஸ் ஆர்டர் போட்டிருந்தப்ப 4 பீஸ் தான் வந்துச்சு. அந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருந்துச்சு. இங்கே வந்து என்னோடய ஸ்கின் கேர்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நம்மளோட வார்ட்ரோப்பில் நான் சும்மா இரும்பு ஷெல்ஃப் வச்சு தான் ஃபேப்ரிக்லாம், ட்ரெஸ் எல்லாம் வச்சுருப்பேன். ஏன்னா அது ஹேங்கிங் ஸ்பேஸாக மாற்றினது. அது இப்போ வார்ட்ரோபாக ஷெல்ஃபாக கன்வெர்ட் பண்ண சொல்லி ஒரு அண்ணா கிட்ட கேட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அங்கே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் இங்கே வந்து நைக்காவோட பிங்க் ஃப்ரைடே சேலில் நான் இந்த மாதிரி பல்காக வாங்கிடுவேன். எதெல்லாம் எனக்கு ரெகுலராக தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் பல்காக வாங்கிடுவேன். ஃபேஸ் வாஷு, சீரம்ஸ், இதெல்லாம் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதெல்லாம். ஸோ அப்புறம் வந்து அந்த இயர் ஃபுல்லாக அது வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி வாங்கினதெல்லாம் அங்கே வந்து வச்சுருக்கேன். அண்ட் இங்கே வந்து நம்ம ஷெல்ஃபெல்லாம் தூக்கி கொடுத்தாச்சு. ஃபேப்ரிக்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு பிட்டு கூட இல்லை. ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப சேடாக இருந்தேன்னா அது அன்றைக்கி தான். என்னைக்கு ஃபேப்ரிக் முடிஞ்சிச்சோ அன்றைக்கி ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நான் நினச்ச மாதிரி முடிஞ்சிருச்சு.
முடிஞ்சிடுச்சு. எதுவும் வந்து தங்கி போல. அவ்வளோ பேர் அதுக்கப்புறம் கேட்டாங்க. ஃபேப்ரிக்ஸ் இல்ல. அது வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. முடிக்கணும்னு நெனச்சோம், முடிச்சுட்டோம் அப்படிங்கிறது. ரொம்ப சேடா இருந்தது வந்து எல்லாமே முடிஞ்சிடுச்சு. 3 வருஷம் 3 2019லேருந்து பண்ணோம். இது ரொம்ப சடனான டிசிஷன். நத்திங் பிகாஸ் ஆஃப் பிசினஸ். அது ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. பிசினஸ்னால அப்படிங்கிறதுனால எதுவுமே நிப்பாட்டல. சம் பெர்சனல் ரீசன்ஸ் அண்ட் வந்து வேற வேற ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வருது. ஓகே அப்படிங்கிறதுனால தான் டக்குன்னு டிசைட் பண்ணி ஒரு 3, 4 மந்த்ஸ்ல முடிச்சுட்டோம். அது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாவே இருந்துச்சு அன்னைக்கு ஃபுல்லா. இப்படி ஆயிடுச்சு. அந்த எம்ப்டி ஸ்பேஸ் பார்க்குறப்போலாம் ஒரு மாதிரி இருக்கு. இப்பயுமே அந்த டோர தொறந்து எம்ப்டி ஸ்பேஸ் பார்க்குறப்பலாம் ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அது ஃபுல்லாவே கிளீன் பண்ணிட்டு, வெளியில ஒரு டேபிள் இருந்துச்சு. இந்த டேபிள் வந்து 2018, 19ல நம்மளோட ஃபர்ஸ்ட் ரூம் டூர் போடுறப்போ இருந்த டேபிள். ஸோ அது வந்து கொஞ்சம் மோசமான நிலையில இருந்ததுனால, நமக்கு இருக்கிற ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரே வழி வந்து ஸ்டிக்கரிங் தான். ஸோ அதனால நான் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி இது பண்ணிட்டுருந்தேன். இந்த மாதிரி இருந்ததில டோர்ல எல்லாத்துலயுமே ஸ்டிக்கர் ஒட்டிர்லான்னு. இப்ப நாங்க இந்த இடத்த கிரியேட் பண்றது ஃபுல்லாவே வீடியோ பேக்ரவுண்ட்ஸ்க்காக தான் பண்ணிட்டுருக்கோம். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் தனித்தனி வீடியோ பேக்ரவுண்டா பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்க. தையல் சேனல்ல கூட என்ன மாதிரி வீடியோஸ், என்ன மாதிரி ஷார்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கன்னா, இதுதான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா கிடைச்ச மாதிரி இருக்கும். 2024ல பெரிய ஒர்க் கோல். இத அச்சீவ் பண்ணணும் அப்படிலாம் எனக்கு எதுவுமே நான் வச்சுக்கல. ரொம்ப பீஸ்ஃபுல்லா, ரொம்ப ஹேப்பியா இருக்கணும். புடிச்சத செஞ்சுட்ருக்கணும். ஒரு 1 இயர் வந்து கேப் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஐடியாவா இருக்கு. ரொம்ப பிஸி ஷெட்யூல்லேருந்து ரொம்ப அது பண்ணுறோம், இது பண்ணுறோம் அப்படிங்கிறதுலேருந்து ஒரு 1 இயர் கேப் எடுத்துக்கணும் அப்படின்னு. ஒரு 3 கிளாஸஸ் தையல் கிளாஸ் இல்லைனா கொஞ்சம் ஃபுல் ப்ளோனா ஒரு 3 மந்த்ஸ் ஃபேஷன் டிசைனிங் கிளாஸ் மாதிரி ஒரு 2 கிளாஸ் இல்ல 3 கிளாஸ் அதிகபட்சம் எடுக்கணும். பேலன்ஸ் கன்டென்ட் கிரியேட் பண்ணணும். இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒர்க் பண்ணணும். இது மட்டும் தான் என்னோட 2024ல வந்து நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு வச்சிருக்கேன். வேற எதுவுமே பெருசா இல்ல. நெறைய டீக்ளட்டரிங், நெறைய ஆர்கனைசிங் அந்த மாதிரி பிடிச்சத மட்டும் செய்யணும் அப்படிங்கிறது தான். உங்களோட 2024 கோல்லாம் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. நெறைய பேர் லாஸ்ட் வீடியோல சீக்கிரம் எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஜெனி. வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் தான் என்னோட இது. அண்ட் செகண்ட் பேபி அன்எக்ஸ்பெக்டட் செகண்ட் பேபி ஜெனின்னு ஐஷுடியர்லாம் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு படிக்கிறதுக்கே அதெல்லாம். இந்த 1 வீக் ஃபுல்லாவே கிளீனிங், ஆர்கனைசிங் இதுதான் போயிட்டு இருந்துச்சு. மாமா ஹோட்டல் வந்து ரெனோவேட் பண்றாங்க. இடம் பத்த மாட்டேங்குது. முன்னாடிய விட நல்லா வந்து நமக்கு டச் அவுட் ரொம்ப நல்லாவே நம்ம பிசினஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இடம் பத்த மாட்டேங்குதுன்னு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாமுமே நம்ம வந்து அங்கேயும் போய் நான் வந்து வால்பேப்பர்லாம் ஒட்டிகிட்டு இருந்தேன். இது எல்லாமே நான் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டிருக்கேன். எவ்வளோ க்ளீனிங் உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கிறதுன்னு. டெஸ்க்டாப்லாம் மாற்றிருந்தேன். டெஸ்க்டாப்புக்கு கீழே போடுற மேட்லாம் வந்து மாற்றிருந்தேன். அலிஷா சூசா அவங்களோடது வாங்கியிருந்தேன். அது மாற்றிருந்தேன். மாடியிலேருந்து நம்ம செடியெல்லாம் எடுத்துட்டோம். ஸோ மாடியெல்லாம் வந்து வேறு மாதிரி செட்டப் பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் ஃபேக் ஃப்ளவர்ஸ், நம்ம பேக்ரவுண்டுக்கு வச்சுக்குவோம்ல, அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் ஆன்லைனில் எங்கே நல்லாயிருக்கும் உங்களுக்கு லிங்க் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் தஞ்சாவூரில் இருக்கீங்க, உங்களுக்கு எங்கே கிடைக்கும்னு தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் கீழவாசல் போய் பார்க்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன். ஆனால் போகவே முடியல. ஸோ WD-40 வந்து இந்த கருப்பு இதெல்லாம் எடுக்கிறதுக்காக எடுத்திருந்தேன். ஸோ ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இடையில உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேப்ரிக் எல்லாத்தையும் வித்துட்டேன்னு சொன்னீங்க ஜெனி. ஆனால் வச்சிருக்கீங்கன்னது தையல் வீடியோஸ்க்காகவும் எனக்காகவும் நான் வந்து எடுத்து வச்சிருக்கிறது. ஸோ அதுக்கு வந்து ஃபேப்ரிக்ஸ் வேணும் அப்படின்னு எனக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாம் தான் சேல் போட்டது. நம்ம இந்த ஒரு டாப் வந்து அம்மாவுக்கு நான் டூர் போகிறதுக்கு முன்னாடி செப்டம்பர் முன்னாடி கட் பண்ணோம். இன்றைக்கி தான் அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து நேரம் வந்திருக்கு. ஸோ அது வந்து ஸ்டிச் பண்ணேன். ஈவினிங் வந்து அம்மா மிளகா துவையல் கேட்டாங்க. அம்மாவுக்கு வந்து கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம்ல. ஸோ மிக்ஸி ரொம்ப அதிர்றதெல்லாம் இன்னும் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக அவங்க அளவெடுத்து கொடுத்ததை அப்படியே எடுத்து சட்னியாக அரைச்சிட்ருக்கேன். பூண்டு புளி துவையல். ஸோ ஃபஸ்ட்டு பட்டை மிளகாவும் உப்பு போட்டு நல்லா நுணுக்கிட்டு அதுக்கப்புறம் 1.5 முழு பூண்டு, கொஞ்சமாக புளி, தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டியதான். எப்பயும் 3 இட்லி சாப்பிடுவீங்கன்னா 5 இட்லியாக சாப்பிடுவீங்க. செம்ம எம்மியாக இருக்கும். அண்ட் ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்க தேவையில்லை. அப்படியே ஒரு 2-3 நாள் கூட அப்படியே இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறேன். ஸோ அடுத்த நாள் வந்து கடை இப்படி தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நடுவில் ஒரு எக்ஸ்ட்ரா வேறு கலர் பெயிண்ட் தெரியுதுல்ல, அது வந்து உள்ள இடமா இருந்தது. அதையும் இது பண்ணியிருக்காங்க. ஸோ பழைய ஸ்டிக்கர்லாம் பிடிச்சி இழுத்து விட்டு ரொம்ப கொடூரமாக தான் இருந்துச்சு. ஸோ இதை வந்து ஃபுல்லாகவே நம்ம ரூமில் ஒட்டியிருக்கிற அதே வால்பேப்பர் கிரேயே ஒட்டிடலாம், அது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி அன்றைக்கி ஒரே நாள்லேயே ஒட்டி முடித்தேன். ஒரு நாளில் காலிலேருந்து நைட்டுக்குள்ளே ஃபுல்லாகவே ஒட்டி முடிச்சாச்சு. கீழெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு மறுபடியும் நாளைக்கு வந்து அண்ணாங்கள்லாம் வராங்க. ஸோ எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி இது வந்து ரெனோவேட் பண்ணி முடித்தோம். ஸோ இதெல்லாம் தான் இந்த டைமில் நடந்த விஷயங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் கீழே கமெண்ட்டில் வந்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கல ஜெனி அப்படின்னா டிஸ்லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஏன் பிடிக்கல அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதை மாற்றிக்கோங்க ஜெனி, இதனால் எனக்கு இந்த வீடியோ பிடிக்கலன்னு உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா ப்ளீஸ் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.